Hi, I'm Shakti Ampalike. I'm a chartered accountant, and this is my KYT Know Your Tax series. Okay, before going into this video, I thought I'll explain how this video, specifically how I selected progressive and regressive taxation. இது டாக்ஸ் சீசன் அண்ட் முதல்ல எதில் ஆரம்பிச்சதுன்னா ஹூ ஷுட் ஃபைல் ஐடிஆர், யார் நீங்கள்லாம் ஐடிஆர் ஃபைல் பண்ணணும், எதுக்காக ஃபைல் பண்ணணும், அப்படி தான் ஆரம்பிச்சது. ஆனால் கடைசியில் அப்புறம் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட், ஓல்டு ரெஜிம், நியூ ரெஜிம், இதெல்லாம் யோசிச்சு இதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி பேசிக்கில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா அது இன்னும் பெட்டராக புரியுங்கிறதுனால. ஸோ தட் இஸ் வை ஐ ஹவ் ஸ்டார்டட் வித் திஸ். சரி, பஸ்ஸில் ஏறிட்டோம், பொள்ளாச்சி போய் புளியம்பட்டி வந்துடலாம் அப்படின்னு இங்கே ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வீல் சி வாட் இஸ் ப்ரொக்ரெசிவ் டாக்ஸேஷன். ஸோ பிஃபோர் கோயிங் டு ப்ரொக்ரெசிவ் டாக்ஸேஷன், டாக்ஸஸ் இதை மறக்காதீங்க, வரி, ரெவென்யூ, அதை மறக்காதீங்க. ஸோ அந்த டேக்ஸை எப்படி கலெக்ட் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் எப்படி கலெக்ட் பண்ணுது, அந்த மெத்தடாலஜி, தட்ஸ் ஆல். ப்ரொக்ரெசிவ் டாக்ஸேஷன் இஸ் நத்திங் பட் அ மெத்தடாலஜி. எப்படின்னா when your income is increasing, taxes will also correspondingly increase. ரொம்ப சிம்பிள் கான்செப்ட்டுங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்ல இஃப் யூ ஆர் ஏர்னிங் ஆனுவல் இன்கம், மறக்காதீங்க, ஆனுவல் இன்கம், this annual income, if it is 0 to 2.5 lakhs, taxே கட்டாதேங்கிறான், அவசியமே இல்லைங்கிறான். So next is 2.5 to 5 lakhs. It's only, by the way, this is old regime. This is not a new regime. Confuse ஆக வேண்டாம். We'll have that on a separate video. So 2.5 lakhs to 5 lakhs வந்து 5%. அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க. கிராஜுவலாக இல்லை, 5லேருந்து டக்குன்னு 20 கொண்டு போயிட்டான், 20லேருந்து 30. இதுக்கு மேலே நீ சம்பாரிச்சனா வாடா மாப்பிள்ளைன்னு 30% கொண்டு போயிட்டான். ஸோ திஸ் இஸ் ஹவ் the progressive taxation. இதுக்கு opposite வந்து regressive taxation. இதில் நீ என்ன வேணாலும் இன்கம் பண்ணலாம், your annual income can be anything, but the tax will be constant. Irrespective of whatever is your income, your tax will be constant. இதுக்கு வந்து சில எக்ஸாம்பிள் சொல்லணும்னா your GST, your toll rates are quite interesting. நீங்கள் வந்து லெட்ஸ் அஸ்யூம் டோல் ரேட்டில் வந்து கேட்டுட்டா இருக்காங்க, உங்களுக்கு இன்கம் எவ்வளோ, தட்ஸ் ஓகே, ஜஸ்ட் கிளிக். ஸோ இன்கம் எவ்வளோங்கிறத கேட்டுட்ருக்கானா இல்லை. ஸோ வாட் தே வில் டூ, என்ன எப்படி கார் பாஸ் ஆச்சோ இல்லை கார் உள்ளே வந்தாலோ டெஃபினெட்லி தே வில் கலெக்ட் டோல் ரேட். அதே மாதிரி தான் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ். லெட்ஸ் அஸ்யூம் யூ ஹாவ் அ ப்ராப்பர்ட்டி ஒர்த் ஆஃப் 10 crores, but you don't have any income to pay the property tax. It doesn't matter. The government is really not bothered whether you're making income or not. You have to pay the property tax. So this is the massive difference between progressive and regressive tax. But if you think about it, this progressive tax எதுக்கு? See, if you want to understand any act, any law, this is income tax act தானே. So any act, any law, எதுக்கு இதை கொண்டு வராங்கன்னா, the main purpose of that act will be for the welfare of the society. To bring equality. What is equality? நம்ம தலைவர் சொல்கிற மாதிரி ஏழை ஏழையாகவே இருக்கான், பணக்காரனாகவே இருக்கான், that is inequality. So to bring equality, this progressive taxation was introduced, and this basic exemption limit, அதுக்கான மீனிங் இதுதான். What is basic exemption limit? That I am exempting you from to pay tax when your annual income is from 0 to 2.5. So that is the meaning of basic limit. So I hope you understand this video. In next video, we will see what is old regime and new regime, which one you have to follow, and subsequently, and then we will go to who should file ITR, ITR file pannu, what are the different ITRs, which category you fall, and all those things we'll see later. I hope you enjoyed this video. Thank you so much.